நேற்று போட்டிருந்த வீடியோவில் இருந்த கொத்தரங்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு குட்டி ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு கொத்தரங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொத்தரங்காய் வந்து வேக வச்சுக்கணும். அதனால் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. கொத்தரங்காயோட உப்பையும் போட்டு வேக வச்சுருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து எப்பவும் போல் தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு வரமிளகா போதும். காரமாக இருக்கிறதுனா ஒரு மிளகா இல்லைன்னா 2 போட்டுட்டு அதோட உப்பு கொஞ்சோண்டு, வெங்காயத்துக்கு அளவாக உப்பு, நம்ம ஏற்கனவே கொத்தரங்காயில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வேக வச்சுருந்த கொத்தரங்காய், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். கொத்தரங்காய், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொத்தரங்காய் கருப்பாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது ரொம்ப பயந்துட்டேன். பட் நம்ம வதக்குனதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகும். பயந்துடாதீங்க நீங்களும். இப்போ வந்துட்டு இதை நல்லா வதங்கிடும். நல்லா அந்த தண்ணி இதானதுக்கப்புறம் அடியில் லைட்டாக தண்ணி இருக்கும். அது தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறமா நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பலாம் போட்டு மசாலா அது இதுன்னு போட்டு மிக்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு சிம்பிளாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது வந்து சாம்பார் கூட, ரசம் கூடலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.